அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சதா பட் என்னோட ஸ்டைல் எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வெஜ் கட்லெட் பார்த்தலாமாங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கேரட் பீன்ஸ் எடுத்துருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் 1/4 கிலோ உருளைக்கிழங்குல கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி போட்டு நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ்லேருந்து கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அதெல்லாம் வத்தினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லியில போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இந்த கேப்பில் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அண்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ நல்லா சூடாரிச்சு இது எல்லாத்தையுமே வந்து நான் கட்லெட் ஷேப்புக்கு பிடிச்சி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மைதாவில் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து கோட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து காஞ்சிருந்துச்சு. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி போட்டுருந்து நல்லா கிறிஸ்பியான சூப்பராக வந்து வெஜ் கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் முட்டையில் எதுவும் சேர்க்க தேவையில்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல்